நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக எஸ்.ஏ. தர்மாதிகாரி பதவியேற்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ஹைகோர்ட்டில் வந்து கவர் ஆகும். ஸோ சென்னை மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த எஸ்.ஏ. தர்மாதிகாரியை பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 222 வந்து கவர் ஆகும். அதாவது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட கன்சல்டேஷன் பண்ணி ஒரு ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜை வந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய நீதிபதி வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 219 பேசிஸில் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த பதவி இருக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 219 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரிக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க.